என்ன வாரம் நீங்கள் வரீங்களா அப்படிதான் கஷ்டமாக இருக்குன்றேன். வாரம் ஃபுல்லாக கடை கவனிக்கிறீங்களா இல்லையா தெரியலையா? வாரம் அதான் எங்கள் அம்மாக்கிறாங்களேண்ணா அவங்க பார்த்துப்பாங்க. ஆமாம் வாரம் ஃபுல்லாக கஷ்டப்படுறேன். இந்த ஒரு நாள் கூட இல்லைண்ணா. அப்புறம் என்ன இருக்குது? சனிக்கிழமை மட்டும் அவ்வளோதான். சனிக்கிழமை 6 நாள் வந்துடுவேன். வீட்டில் போய் 10 தூங்கிட்டு 5 மணிக்கு தான் வருவேன். அது டைம் பற்ற மாட்டுது. 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புவேன். இங்கே வந்து 4:30 மணி ஆயிடுது. அங்கே 5 முடிச்சுட்டு போய் ஒரு தந்தூரி சாப்பிட முடியல, ஒரு பீப் பக்கோடா சாப்பிட முடியல. நான் பீப் பக்கோடா மெயினாக சாப்பிடுவேன். நான் பீப் பக்கோடா சாப்பிட்டு அது நான் அப்போ சாப்பிட்டுதான். அது கிராமத்து பக்கம் நல்லா இருந்துச்சு. கறி வந்து ஏன் பீப் கடை தான் இந்த பக்கம் மாட்டிக்கும். பள்ளி டிபி நோய்க்கு இது ஆகுமாங்க. டிபி நோய்க்கு அதெல்லாம் யார் பார்க்குறோம்? டிபி நோய் அதெல்லாம் இல்லை. இன்னும் நல்லா இருக்கும். இங்கே வந்து நமக்கு அது அதை பற்றி பல இது பொருளை கலப்பி விட்டானுங்க. அதுலேருந்து சாப்பிட்றத விட்டேன். நேற்று கூட அதான் கொடுத்துட்டாங்க போல, பீஃப் பிரியாணி கொடுத்துட்டாங்க கொடுக்குது. நான் அந்த கறி எடுத்து நாய்க்கு வச்சுட்டு நானும் அந்த பக்கத்தில் கொடுத்தேன். அவரும் பாதி சாப்பிட்டேன். அப்போ டெய்லியும் சாப்பாடு வருது? அப்போது வருது. எதுவும் ஒன்றும் பகலில் வரனா கூட நைட்டு டிஃபனுக்கு ஒன்று வந்துடும். ஒரு நாள் அது கூட வராது, கம்முன்னு போய்டும். அதை பற்றி நான் கவலைப்படல. சரி, குளிக்கிறதுக்கெலாம் காசு, துணி துவைக்கிறதுக்கு அது எப்படி நான் வந்து துணி துவைக்கிறது சோப்புக்கு இப்போ நான் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். அது குளிக்கிறதுக்கு ரோடு அழிச்சு போட்டுனேன். நேற்று அழிச்சு போட்டு துணி இருக்குது. ஃபுட்டாக கிட்ட எல்லாம் இருக்கும். சாப்பாடு அப்படி சாப்பிடும் வச்சு நைட்டு சாப்பிடும் போதும். எனக்கு சாப்பாடு நான் போகலாமா? நம்ம போகலாமா? அப்படி போடு.